இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை இன்றைக்கு நாங்கள் பிரசங்கிக்க போவது அல்ல, ஆனால் அதை கொஞ்சம் நாங்கள் அடிலேசாக பார்த்துட்டு போவோம். ஏன்னா இன்றைக்கு திருவிருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில எச்சரிக்கையான சில காரியங்களை ஆண்டவர் பேசுவார். அதற்காக அவன் ஒரு சில பகுதியை நான் வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தின் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஆமா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மேல என்னமோ நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இப்போ இது யூத ஜனங்களாகிய அவர்கள் ஆமே அவருக்கு அடிமைத்தனமாய் பாபிலோனுக்கு போவதற்கு ஒன்றுதாங்க ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு. இந்த மாதிரிக்கு சரி போங்க, என்ன செய்ய, நீங்கள் செய்த சில காரியத்தினாலே, குற்றங்களினாலே, மீறுதலினாலே உங்களை நான் என்ன செய்கிறேன், உங்களை ஒரு சிறைக்கு நேராய் கொண்டு போவேன். ஆனால் உங்களுடைய சந்ததிகள் என்ன செய்வாங்க, மீண்டும் என்ன இஸ்ரவேலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு சில காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அப்போ உங்களுக்கு கொடுக்கும்படி. அப்போ நமக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் என்னதான் செய்தாலும் ஆண்டவர் நமக்கு என்னது தீமை ஒன்று செய்ய மாட்டார். அவர் நமக்கு அதை நன்மையாக செய்வார். நாம் செய்த தவறுகள், நாம் செய்த குற்றங்கள், நாம் செய்த குறைகள், நாம் செய்த சில காரியத்தினால் ஆண்டவர் தாமே என்ன செய்திருக்கார், நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினபடினால் அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, உங்களுக்கு தராம விட மாட்டாரு. ஆகவே அதை உங்களுக்கு என்ன செய்வார், என்னதுனாலும் செய்வார். அதனால நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், வேதத்தில் இருக்கிறவர்கள் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்களும் நானும் கண்டு அறிந்து கேட்டு வசனத்துக்குள்ளாக இருக்கிறபடினாலே அந்த வழிகளுக்குள்ள நாங்கள் போகாதபடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமாவா இல்லையா? ஏன்னா இவர்களுக்கு அறியாமல் செய்து இந்த பாவங்களுக்குள்ளாக போறாங்க. அப்ப நமக்கு தெரியுது, நம்ம தெரிஞ்சு நம்ம செய்யணும். வேதத்தை வாசிட்டு நம்ம செய்யற நேரம் நம்ம என்ன செய்யணும், இந்த பாவத்துக்கு உட்படுகிறவராக இருக்கிறோம். ஆகவே அருமையான பிள்ளைகள், அந்த அவங்களுக்கு நடந்துச்சு அதனால நமக்கும் அப்படி நம்ம நினைக்க கூடாது. நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் பிரமாணத்தின்படி இருந்தார்கள். அப்போ அவர்கள் கட்டளைகளை கை கொண்டார்கள், நியாய பிரமாணங்களை கை கொண்டார்கள். அவருடைய வழி வேற. கிறிஸ்து இயேசு நம்மளை மீட்டெடுத்தபடினாலே நாம கிருபைக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே அந்த கிருபையை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, விலகிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டவருடைய கிருபை வேற, புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்னது, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆனாலுக்குள்ளே உலக ஆசீர்வாதம் தான் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடாகிய இயேசு உடன்படிக்கை பண்ணின பிறகு நாம் பூமியில இருக்கிறதை விட பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், சேர்த்து சுதந்திரித்து வைக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அதை நீங்கள் சேர்த்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பொழுது உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கிற பொழுது ஆண்டவர்களை நீதியின்படி நடத்துவார். அப்ப இந்த பூமியில நீங்க தரித்திரரா இருக்க முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா பரலோகத்தில் போயிட்டு நம்ம பரலோகத்தில் எப்படி இருப்போம், என்ன செய்வோம்னு தெரியாது. ஆமாவே. ஆனால் பூமியில எப்படி இருக்கணும், கத்திரக்குள்ளே நம்ம ஆசீர்வாதமாக தானே இருக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு இடையூறாக இருக்கிற எதுவும் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அதில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே சாலமோன் எழுதின நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை இன்றைக்கு நாங்கள் எடுத்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் வந்து என்னத்தை குறிக்கிறது, கிருபையை குறிக்கிறது. ஆமாவே இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இரக்கம் என்று சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் நாம் கிருபையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அங்கே சங்கீதக்காரர் சாலமோன் எழுதியிருக்கார் நீதிமொழிகள் கிட்டத்தட்ட 3000க்கு மேல் எழுதியிருக்கிறார். ஆமாவே இல்லையா? அதுபோல பிரசங்கி இப்படி எழுதுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார் பாருங்க, தன் பாவங்களை என்ன செய்யக்கூடாதாம், மறைக்க கூடாதாம். ராமேன் சொல்லு, பாவங்களை மறைக்கிறதுனால பிசாசன் என்ன செய்யறான், நம்மை ஒரு இருளுக்குள்ளாக கொண்டு போக முற்படுகிறான். அப்ப அவனோட வாழ்க்கை பாருங்க, அவன் வாழ்வடையவே மாட்டான். அவங்க எவ்வளவு பயங்கரம்னு சொல்லிட்டு, அப்ப நாங்கள் என்ன செய்யணுமா, அவைகளை என்ன செய்யணுமா, நமக்கு
நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ் ஒன்று, ஆமாவே இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம். இப்போ பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்னதாக ஒன்று செஞ்சுட்டா என்ன செய்யணும்? அதை வந்து சொல்லிடணும், ஆமாவே இல்லையா? நான் அடிக்கடி நான் சொல்லுவேன்னா, பிள்ளைகள் என்ன செய்யணும்? இப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளை தங்கள் வசம் வைத்துக் கொள்ள வேணும், ஆமாவே இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகள் என்ன, சிறு பிராயத்திலிருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்று சொல்லி. ஆமாம். அப்போ அவங்க என்ன செய்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை கேட்கணும். இப்போ ஸ்கூலுக்கு போகுதுகள் வருகிறதுகள் அவங்க வந்து நம்மக்கிட்ட நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆமாம். சொல்கிற நேரம் நம்ம நிதானமாக என்ன செய்யணும்? கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கணும். நம்ம நிதானம் கெட்டவங்களா இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு வேலை இதே தானே அப்படி நம்ம சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே செய்தால் அப்போ தெரியும் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரிக்கு இப்போ அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து வேற யாராவது உங்களுக்கு வந்து அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பிள்ளைக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பிசாசனுடைய கிரியைகளே அப்படிதான். அவன் என்ன செய்வான்? நேரடியாக தொடர்பு கொள்ள மாட்டான், அவன் மறைமுகமாக தொடர்பு கொள்வான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பாவத்தை என்ன செய்யாத, மறைக்காத. யாருக்கிட்டையும் மற்றவங்கள நீ ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிட, அறிக்கை செஞ்சுட்டு அதை என்ன செஞ்சிடணும்? அதை விட்டு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம். பாவம் நம்மளை எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருக்கும். ஆமே. அப்படியே நம்ம பின்தொடரும், நம்மளை அப்படியே சுற்றி கொண்டே இருக்கும். ஆமே. ஆனால் அதை விட்டு விலகுறது ஒரு கடினம். ஆனால் விட்டு விலகிட்டோம்னா அது என்ன செய்யாது? நம்மை பின்தொடராது. ராமின் சொல்லுது அது கடினம் தான், ஆனால் அதை விட்டு விலகிடணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அங்கே சொல்லப்படுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அவைகளை அவைன்னு சொல்லல, அவைகளை. அப்ப என்னென்ன பாவம்லாம் இருக்குன்னு இன்னைக்கு நாங்க ஒரு சில காரியத்தை மாற்றி பார்த்துட்டு நாங்க திருவதுக்கு நேராக நாங்கள் கடந்து போக போகிறோம். அவசியமாக அவைகளை அறிக்கை செய்து அப்ப இரக்கம் இருக்கிறது நம்ம ஆண்டவரிடத்துல. ஆமே. ஏன்னா ஆதியிலே இருந்தே நம்ம பார்க்குற பாவத்துல அவங்க விழுந்ததுனால ஆண்டவர் என்ன செய்வார்? அறியாம செஞ்சுட்டாங்க சொல்லி நமக்கு இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமேன்னு. ஆகவே சங்கீதம் 32:5 வாசிங்க மகள். என்னமா? நான் என் அக்கிரமத்தை பாருங்க சொல்றாரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், நான் அவர் சொல்லுகிறான். யாரு? தாவீது சொல்லுகிறான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தாவீது எப்படிப்பட்டவன்? ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் சொல்லுகிறான், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். ஆமே. நம்ம எதுனாலும் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கணும். ராமன் சொல்லுங்க. தவறு செய்யறது உண்டு, தவறி விழுகிறது உண்டு, ஆமாவா இல்லையா? இப்ப நமக்கு கோபம் வராம இருக்குமா? வருமா? வராதா? சொல்லுங்க. அப்படி கோபம் வரும், ஏதோ வரும். அப்ப அது என்னது? கோபம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா கோபத்துக்கு அடுத்த கட்டம் தான் பாவம். ஆமே. ஆமா. அப்ப அது மாதிரி பிள்ளைகளையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தாதீங்கன்னு சொல்லப்படுது. ஆகவே நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் அப்படின்னு சொல்றாரு. புரியுறதா? இந்த வசனத்தின் படியாக அவர் என்ன சொல்றாரு? என் பாவத்தை என்ன செஞ்சுட்டேன்? அறிவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ராமின் சொல்லு. அப்படின்னு என்னது? மனம் திருவதுக்கு ஏற்ற காரியத்தை நான் செஞ்சுட்டேன். ஆண்டவரே எனக்கு இடிச்சு இந்த பாவத்தை என்ன செஞ்சுட்டேன்? உங்ககிட்ட அறிக்கை செஞ்சுட்டேன். ராமின் சொல்லுங்க. அப்போ நீங்களும் நானும் கவனம். பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களோட நீங்களும் நான் என்ன, நாங்கள் பாவிகளாக பிறந்தோம். நம்ம பாவத்தை என்ன செஞ்சிட்டோம்? சிலுவையிலே என்ன செஞ்சிட்டோம்? அரைஞ்சிட்டோம். ஆமாவே இல்லையா? அப்படிதானே? நீங்க ஞானஸ்தானம் பெறுகிற போது என்ன செய்றீங்க? சிலுவை மூலமாக என்னது? அந்த பாவத்தை அரைஞ்சாச்சு. ஆமாவே இல்லையா? ஆகவே என் மீறுதல்களை எனக்கு என்னது? ஒரு சில காரியங்கள் நான் செய்த காரியம் மீறுதல் மீண்டும் அப்படி வந்துட்டால் நான் என்ன செஞ்சிருவேன்? அறிக்கை செஞ்சிருவேன். ராமேன் சொல்லு. இப்போ நான் எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரமே ஏதாச்சும் கோபம் வரும், கோபம் வர்ற சம்பவம் வரும். ஆமாவே இல்லையா? நல்ல ப்ரேயர் ஜெபம் பண்ணி பிரசனத்திலே இறங்குறோம் சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு வெளியில் வர்ற நேரம் அங்கே ஏதாச்சும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆமே. அந்த முழு பிரசனமும் உடஞ்சி போயிடும். ஆமாவே இல்லையா? ஏன்னா இது நம்ம நினைச்சுக்கிட்டு கிடக்கிறது தானே. நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு பிரச்சனை வந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்படி நம்மளாம் சில கற்பனைகள் பண்ணி கொண்டு அப்படியே சோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுவல்ல, இங்கே நம்ம எப்படி இருக்கணும்?
ஆமென். நம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? நேர்த்தியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே சொல்ல, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன். பாருங்க, பாவம் என்னத்தை கொண்டு வருதான்? தோஷத்தை கொண்டு வருகிறான். பாருங்க, அப்ப தோஷம்னா என்னது? தோஷம்னா தெரியும் தானே, உலக பிரகாரமே சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அந்த பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு, இவனுக்கு வியாழக்கிழமை தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? ஒரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சொல்றேன், நான் அறிக்கை செய்கிறபடினாலே என் பாவத்தினால் வருகிற அந்த என்னது தோஷத்தை என்ன செய்வீங்க? மன்னித்தீர் என்று சொல்லிட்டு. ஆமென். அப்ப தோஷங்கிறது என்னது? அது ஒரு இருள், அது ஒரு ஆமென், அது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற முடியாதபடிக்கு நம்மை வைத்திருக்கிற ஒரு சாபம். ஆமென். வெரி குட், நல்ல வார்த்தை. ஒரு சாபம், அதை எது செஞ்சிட்டீங்க? நீங்க மன்னிச்சுட்டீங்க என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. 1 யோவான் 1:10 வாசிக்க மகள். சொல்றார் யோவான், சொல்லுகிறார், எழுதுகிறார். யோவான் எழுதுகிறார், நிருபம் எழுதுகிறார். வாசிக்க. நாங்க பாவம் செய்யலன்னு சொன்னா என்னதான் வாசிமக? நாம பாவம் செய்யல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னது? அவர் ஆண்டவரை என்னது? பொய்யராக்கிறோமா? அம்மாவே இல்லையா? அதான் சொல்றாரு, நான் பாவம் செய்யவில்லை என்போமானால் நான் வேற யாரையும் அல்ல, ஆண்டவரே என்ன செய்யறோம்? அவர். நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு பொய்ய கண்டுபிடிக்கிறீங்க. நான் நேர்மையா இருக்கிறேன், நான் நேர்த்தியா இருக்கேன், எனக்கு எந்த குறைபாடு இல்லை, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவரை என்ன செய்யறோம்? தண்டனைக்கு உட்படுத்துகிறோம். அம்மாவே இல்லையா? அவருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன இருக்காதான்? ஆமென். அப்ப அந்த அப்படின்னா என்னது? அவரை அவ்வளவுதான் ஃபேக்ட். அப்ப நம்ம அவரை நம்ம பொய்யே அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரம் இப்போ நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்களை நேசிக்கிறவங்கள நீங்க ஏதாச்சும் ஒரு காரியத்துல என்ன அவங்க பொய்யே செய்யலை, ஏதோ தவறே செய்யல சொல்லிட்டாங்க, என்ன நினைப்பாங்க? என்ன செய்வாங்க? நீ பொய்யே ஒன்று, நீ ஏதோ தப்பே செய்யல, நான் இதை ஒன்று சொல்லிட்டு நீ என்ன செய்வேன்? என்னம்மா சொல்லு. மாமா அங்கே எவ்வளவு நம்பிக்கையா இருந்து என் மேல புது சொல்லிட்டாங்களே, நான் ஒரு மூஞ்ச செத்தாலும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். பிடி வந்துருமா இல்லையா? அப்புறமேல நமக்கு என்னது? அது என்னதான் பண்ணாலும் அது என்ன செய்யும்? அது நம்ம மனுஷர்களுக்கு அது அப்படியே வேரூண்டி நிற்கும். நீங்க சொன்னீங்களே, அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன், ஆனா சொன்னீங்களே ஒரு சொல்லு, அது என்ன செய்ய முடியாது? மறக்கவே முடியாது. அது போல அவருடைய வார்த்தை நமக்கு இராது. அப்ப நம்ம எப்படி இருப்போம்? வெறுமையாக இருக்கும். ஏசு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. அதனால அவர் சொல்றாரு, யாரு? சாலமன் சொல்றாரு, உன் பாவத்தை என்ன செய்யாத, மறைக்காத, என்ன செஞ்சிரு? கம்ப்ரமைஷன் பண்ணி முடிச்சுட்டு என்ன செஞ்சிரு? அவரோட சேர்ந்து கொள் அப்படிங்கிறார். உனக்கு ஒரு நல்ல ஜீவியம் இருக்குது, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீ தனித்து வாழ்கிறதோட அவன் நீ தனித்து இருக்கிற பிசாசானவன் உனக்கு என்ன செய்வான்? தவறான வழியில அவனை கொண்டு போவான். நீ அவரை சார்ந்து கொள்வீனா, உனக்கு வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தை உன்னை தடுமாற செய்யாது, உன்னை தவறான இடத்துல கொண்டு போயிட்டு சேர்க்காது என்று சொல்லி என்ன செய்யறான்? யோவான் எழுதுகிறார். இல்லையா? லூக்காவில் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் முடிக்கப் போகிறோம். என்னோட எடுத்துக்கொள்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவங்களை நாங்கள் பார்ப்போம். வாசிங்கம்மா, 18 to 21 வரைக்கும் வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். யார் இது சொல்றது? இளைய குமாரன் சொல்றான். எழுந்து போறான். உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் என்னது இழந்துட்டான் இல்லையா? ஆண்டவருடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து இப்ப கடைசியா என்ன செய்யறான்? போற நேரம் என்ன செய்யறான்? நான் எழுந்துட்டான். நான் எழுந்து
ஏன் நான் என் தகப்பனிடத்துல போறேன்? என் தகப்பனிடத்துல என்ன இருக்கிறது? எனக்கு மன்னிப்பு இருக்கிறது. ஆமென் சொல்லு. எவ்வளவு தவறு செய்தாலும் ஆமே உங்களுக்கு மன்னிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அவன் தகப்பனிடத்துல போயிட்டு என்ன சொல்றானா, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பதாகவும் அறிக்கை செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லு. அப்ப அந்த பாவத்தை என்ன செய்யறான்? அறிக்கை செஞ்சுட்டு என்ன செய்யறான்? அவன் விட்டு விடுகிறான். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து. அடுத்த வசனம் சொல்கிறது, இனிமேல் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவருடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, அந்த பாவத்தை அவன் அறிக்கை செய்கிற பொழுது, அந்த பாவத்தை அறிக்கை செய்வேன் என்று அவன் எண்ணுகிற பொழுதே அங்க என்ன செய்யப்படுகிறது? உலகத்துக்குரிய தகப்பனாகி அவன் என்ன செய்கிறான்? தன் மகனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகி நம்முடைய தகப்பன் என்ன செய்வான்? நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லை? ஆகவே அவன் பாருங்கள், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்துல வரும் பொழுதே பாருங்க, அவன் திரும்பி மனம் திரும்பி வருகிறான்னு சொல்லி அவன் தகப்பன் அறிஞ்சபடினாலே அவனுடைய தகப்பன் என்ன செய்யறான்? அவனை கண்டுட்டு அப்படின்னா என்னது? அதான் கால சங்கீதத்துல நாங்க வாசித்தோம், ஆண்டவருக்கு யாரு பாவிகள் மேல் ஏன் சினம் கொள்ளுகிறார்னா, அவங்க மனம் திரும்பாம இருக்கிற வரைக்கும் அவருக்கு அவர்கள் மேல் கோபமா இருக்கும். ராமின் இப்ப இவன் மனம் திரும்பி வருகிற போது அவன் தகப்பன் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு கம்பை எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சிருக்கணும்? பள்ளின்னு அடிச்சிருக்கணும். ஆமாவா இல்லையா? நம்ம அப்படிதான். ஆனா இங்க வேதம் சொல்றது, அவருடைய தகப்பன் கண்டுட்டான். கண்டு ரெண்டாவது என்ன செய்யறான்? மனது உருகுறான். அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, உறவுகள் யாரையும் அப்படி ரொம்ப காலம் காணாமற்று கண்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? என்னமா? ஓடி போங்க, அது ரெண்டாவது விஷயம். முதல்ல எப்படி இருக்கும்? இல்லம்மா, மனசு என்ன செய்யும்? ஆமா, இப்ப பாருங்களேன், 16 புறப்பட்டு வர எங்க தெரியும். ஆமே, ஆளுக்கு ஒரு சந்திரன் நிற்பாங்க, எல்லாம் விக்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரிக்கு அவன் மகனை தூரத்துல காண்றான். அழகா இங்கேருந்து புறப்பட்டு போனான். அம்மாவே இல்லையா? ட்ரெஸ்லாம் உடுத்துக்கிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டு பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னானே, அந்த மாதிரிக்கு போனவன் இப்ப எப்படி வாரான்? இப்படி வாரான். ராமின் சொல்லுங்க, எலும்பும் தோளுமாய் வருகிறான், ஊத்த உடை அணிந்து கொண்டு வருகிறான். அவன் அவன் தகப்பன் என்ன செய்கிறான்? அவனை பார்த்தோன்னு எப்படி உண்டாகுது? அவன் தான் பெத்த பிள்ளை இல்லையா? அவன் மனது இருக்கிறான். அப்படின்னா என்னது? அவனால அதை சகிக்க முடியல. ராமின் சொல்லுங்க. ஆமே, அவனோட முழு பாவத்தை என்னது? அவன் மன்னிக்கிறான். மனதார மன்னிக்கிறபடியினாலே அவனுடைய மனம் என்ன செய்கிறது? இலகுவாகிறது. ராமின் சொல்லுங்க. நம்முடைய இருதயம் சில நேரங்களில் மன்னிக்க முடியாதபடிக்கு கடினமாக இருக்கும். இவரோடு கோவப்பட்டா பேசவே மாட்டோம். நம்ம இருதயம் ஆமே ஹார்ட் ஃபவுண்டேஷன்ல போய் உடைச்சா கூட உடையாது, டொம்னு சத்தம் கேட்கும். ராமின் சொல்லுங்க. ஆனால் இவன் இருதயம் எப்படி இருக்கிறது? மாமி அப்படியே மனதுருக்கமாக இருக்கிறது. ஆமே, ஓடுறான். அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் எங்க கிடந்தான் கடைசியா? போய் குளிச்சு வாங்கப்பா, உங்களை கட்டி பிடிக்க போறேன், அக் பண்ண போறேன், அதனால நீங்க என்ன செய்யுங்க, போய் குளிச்சு வேறு. அப்படியா? அவன் எப்படி இருக்கிறான்? துருநாற்றமாக இருக்கிறான். அம்மாவே இல்லையா? அவன் துருநாற்றமாக இருக்கிறான். அவனை பார்க்க கூட முடியாத அளவுக்கு அருவருப்பாக இருக்கிறான். ஆனால் தகப்பன் என்ன செய்கிறான்? கட்டி அணைக்கிறவன். நீங்களும் நானும் இப்படிதான் இருந்தோம். அம்மாவே இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள பாவத்தில் கிடந்தோம். நம்ம இயேசு என்ன செய்தான்? அப்படியே அரவணைக்கிறான். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அப்படியே என்ன செய்தான்? அப்படியே கட்டி அணைத்து அவர் என்ன செய்தான்? முத்தம் செய்தான். அவர் ஆமீன். ஆமீன். உங்களுக்கும் எனக்கும் இயேசு என்ன செய்தான்? முத்தம் செய்தார். அம்மாவே இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். ஏன்னா அதுதான் மனது இருக்கும். அந்த மனதுருக்கத்தோடு ஒருவர் கட்டி பிடிச்சி ஆமை அரவணைக்கிற நேரம் ஆமே நம்ம அறியாமல் என்ன செய்வோம்? அந்த அந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம் சொல்லுங்க? முத்தமிட்டு. அம்மாவா இல்லையா? ஆமா. அவன் கட்டி என்ன செய்தான்? முத்தம் செய்தான் என்று சொல்லப்படுகிறார். அப்ப பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து விழுகிற பொழுது என்ன கிடைக்குது உங்களுக்கு? என்ன கிடைக்குது? நல்லா சொல்லுங்க.
இயேசுவிடத்திலிருந்து என்ன கிடைக்குது? முத்தம். அவ்வளோ, அதை சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன மன்னிப்பு? பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மை என்ன செய்யறாங்க? முத்தம் இடுகிறார். ஆமே, நாம் அவை இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு. ஆமே, எல்லாரும் முத்தம் கொடுக்க முடியுமா? ஆமே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க முத்தம் கொடுக்குறீங்களே, அது மாதிரி எல்லாரும் கொடுத்தா நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? என்ன செய்வீங்க? ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு சில முத்தம் கொடுத்தா என்ன செய்யுங்க சொல்லுவோம்? சில பிள்ளைகளுக்கு எங்க விட்டு பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்தா ஓடி போய் மூட்டை கழுவிட்டு வந்துருங்க. புரியுதான்? சரி சரி, நான் சிரிச்சுக்கிட்டே பேசினதான் சில காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், அப்படியே செலுத்திக்கிட்டே போகலாம். வாங்க, மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிட்டே போவோம். அப்போ 5ஆம் அதிகாரத்தில் 13 நம்ம வாசிக்கிட்டே போவோம். 20 வரைக்கும் வாசிப்போம். ஹலோ, நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்க உப்பா இருக்கிறேன்னு சொல்லுங்க. பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறோம் ராமின்னு சொல்லுங்க. ஆமே, நம்ம உப்பை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமாவே இல்லையா? என்னதான் பிரியாணி செஞ்சாலும் அதுல உப்பு இல்லைன்னா என்ன ஆயிரும்? அவ்வளவுதான், சாப்பிடவே மனசு வராது. ஆமாவே இல்லையா? அதுபோல இங்கே ஆண்டவர் உப்பை மேன்மைப்படுத்துகிறார். ஆமேன்னு, இந்த உப்பு சாதாரண விஷயம் இல்லை. உப்பை குறித்து பிரசங்கம் பண்ண பெரிய ஒரு பிரசங்கமே பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு சில காரியங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்களா? உப்பா இருக்கிறீங்க. உப்பானது அப்ப பாருங்க, உப்பு எப்படியோ அதே போலதான் சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள அன்பு, ஆமே, அந்த ஒழுக்கம் இதெல்லாம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆமாவே இல்லையா? உப்பு அதனுடைய தன்மையை கொடுக்குது. ஆமாவே இல்லையா? உப்புனாலே உங்களுக்கு என்ன தோணும்? அது உப்பு. ஆமா, அப்ப அதனுடைய தன்மையை தானே அது கொடுக்குது. அதுபோல நீங்க கிறிஸ்தவர்கள் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? கிறிஸ்து என்கிற ஒரு தன்மை இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லு. ஆமீன். அது எல்லாவற்றையும் சகிக்கிற தன்மையாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற தன்மையாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆமே, அது இல்லைன்னா நம்ம என்னது ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. ஆமி, வந்து சபைக்கு வந்து பாட்டு பாடி ஜெபமெல்லாம் பண்ணி மன்னிக்காம கோவப்பட்டுக்கிட்டு எரிச்சப்பட்டுக்கிட்டு அவங்கள பத்தி அதை சொல்லி இவங்களை சொல்லிக்கிட்டா நம்ம என்னது பிரயோசனமற்றவளாக போயிடும். ஆமாவே இல்லையா? அதனால அங்க ஆண்டவர் மலை பிரசங்கத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த பூமியில உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் பிரயோசனமானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்னவாக இருக்கிறோம்? பிரயோசனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? உப்பு பாருங்க, எல்லா தீப்பண்டங்களுக்கும் அது என்னவாக இருக்கிறது? தேவையாக இருக்குது. ஆமாவே இல்லையா? எல்லாவற்றுக்கும் அதை அது மெடிக்கலுக்காக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், ஏதோ ஒண்ணுக்கு அது என்னது அந்த உப்பு என்ன பயன்படுத்துறாங்களோ இல்லையா? ஆமாவே இல்லையா? அது போல நீங்க எல்லாவற்றுக்கும் எப்படி இருக்கணும்? பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் பயனுள்ளவர்கள், வெளியில பயனுள்ளவர்கள், ஆமே, சபையில இப்படி எங்க போனாலும் எல்லாருக்கும் நீங்க அந்த உங்களுடைய அந்த தன்மை மாறாம இருக்கணும். ராமின் சொல்லு. அதனாலதான் சொல்ற, நீங்க உப்பா இருக்கிறீங்க. வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது சொல்றாரு. ஆண்டவர் என்னது, இயேசு கிறிஸ்து அங்க போய் பார்க்கிறாரு. இங்க அந்த என்னது அந்த ஃபேக்டரியை போய் பார்க்கிறாரு, உப்பு செய்யற இடத்த பார்க்கிறாரு. ஆமாம் இல்லையா? ஆமே, அது பாருங்க, சில நேரங்கள் அது சரி வராம போயிட்டா என்ன செய்வாங்க? பெரிய நஷ்டம் வந்துடும். ஆமாவே இல்லையா? அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் சபைக்கோ குடும்பத்துக்கோ யாருக்கும் நீங்க என்னவா இருக்கக்கூடாது? நஷ்டமாக இருக்கக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாருக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? லாபகரமானவர்களாக இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆமே, அது பாருங்க, கடல் முழுவதும் உப்பு இருந்தாலும் எல்லா இடத்துல அதை சேகரிக்க மாட்டார்கள், அது ஒரு இடத்துல சேகரிப்பார்கள். ஆமாவே இல்லையா? அப்படி சேகரிக்கப்படுகிற இந்த சபைக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். இரண்டாவது சொல்லுகிறார், நீங்க இயேசு சொல்லுகிறார், இப்ப நீங்க என்னை பார்த்துட்டீங்க, இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? இருளா இருந்தீங்க. ஆமீன். பாவத்துல இருந்தீங்க. ஆமீன். ஆனால் இப்ப என்ன ஆயிட்டீங்க? வெளிச்சம். எப்படி வெளிச்சம் வந்துச்சு? அவரை தரிசித்தபடினால ஆண்டவர் சொல்ற, நீங்க வந்துட்டீங்க, மேல வந்துட்டாங்க. எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் இந்த மலையில போய் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் பிரசிக்க ஆரம்பிச்சு ஒரு காரியமா சொல்லி இப்ப கொண்டுட்டு வராரு. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாயிட்டீங்க. ஏன்னா வார்த்தையை கேட்கிறீங்க, அதனால என்ன ஆயிட்டு அப்படின்னு. ஆமா, அப்ப அது என்ன செய்யுது? வார்த்தை என்ன செய்யும்? என்ன செய்யும்? உங்களை சுத்திகரிக்கும். ராமின்னு சொல்லுங்க. ஆமா, அப்ப அது உங்களை சுத்திகரிக்க என்ன ஆகும்?
ஆமா, இப்போ ஒரு பல்ப் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த பல்ப் அப்படியே கிச்சன்ல சொன்னா இப்போ பரவாயில்ல, இப்போ நம்ம இந்த கேஸ் எல்லாம் இருக்கு, முன்னே அடுப்பு வச்சிருப்போம். அப்போ என்ன நடக்கும்? பல்ப் என்ன ஆகிடும்? அப்புறம் என்ன செய்வோம்? ஆமா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அதை தொடச்சோன்னு என்ன ஆயிடும்? வெடிச்சோம். அந்த ராமிட்டு வருங்க. அது மாதிரி நம்ம அந்த பல்ப் மாதிரி கிடந்தோம். நம்மள ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? வசனத்தை கொண்டு தொடச்சி எடுத்துட்டாரு. இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் வெளிச்சமாக இருக்கிறேன், நான் லைட் சொல்லுங்க, நான் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. ஆமே. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பெரிய ஒரு மலை மேல ஒரு பட்டணம் இருந்தா சொல்றாரு, அது எப்படி இருக்காதான்? அதான். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அடுத்து எப்படி இருக்கிறீங்க? பட்டினமாக இருக்கிறீங்க. பட்டணம்னா என்னது? சிட்டி. ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? சிட்டி. அப்ப சிட்டில என்ன இருக்கும் சொல்லுங்க? சிட்டில என்ன இருக்குமா? பேசவே மாட்டேங்கிறீங்க. எல்லாமே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா, எல்லாம் டிப்ஸ்ல இருக்கும். ராமின்னு சொல்லுங்க. ஜெபம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆமை, வேத வாசிப்பு உங்களுக்குள்ள இருக்கும். ஆவியின் வரங்கள், ஆவின்னு எல்லாம் ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் நீங்க என்ன செய்வீங்க? பத்திரமா வச்சிருப்பீங்க. ஆமாவே இல்லையா? ஆமா, அந்த சிட்டிக்கு போங்க, அந்த இதுக்கு போங்க, அங்கே இருக்கும். அங்கே இல்லாதது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப நாட்கள் சொல்லுவாங்க, சரவணாஸ்டர்ஸ்க்கு போங்க, அங்க அம்மா அப்பாவை தவிர மற்ற எல்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? அது கூட இன்னும் கொஞ்சம் காலத்துல இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆகவே ஆண்டவர் சொல்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, ஆமை, நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். ஆமை, நீங்க எப்படி இருக்கக்கூடாது? மறைஞ்சிருக்க கூடாது, ஒளிஞ்சிருக்க கூடாதுங்க. அப்ப மறைஞ்சிருக்கிறது ஒளிஞ்சிருக்கிறது யாரு? தேவன் வந்து எப்பொழுது வருகிறார்? குளிர்ச்சியான வேலையில வருகிற பொழுது ஓடி வராங்க. 2 பேரும் ஓடி வந்து பைபிள் ஸ்டடி, ஆமே, பைபிளையும் நோட்டு புத்தகம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்து உட்கார்றாங்க. அன்னைக்கு வர்ற நேரம் மிஸ்ஸிங். என்ன நடந்துருச்சு? பாவ இருள் மூடிக்கொண்டபடினால் ஆண்டவர் அன்றைக்கு முதல் அவர்களை என்ன செய்கிறார்? ஆதாமே, எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். தெரியாத ஆண்டவருக்கு. அந்த ஆண்டவர் நான் தான் சொல்கிறேன், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இப்ப பாவத்துல போய் அவங்க என்ன செய்யறாங்க? இலைய கட்டிக்கிட்டு அங்க என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? புரிகிறதா? ஆகவே அவங்க எப்படி இருந்திருக்க வேணும்? வெளிச்சமா இருந்திருக்க வேண்டும். மேதேன் தோட்டத்துக்கு வெளிச்சமாக, உப்பாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஒரு பட்டினமாக இருக்கணும். ஆனால் என்னது? பாவம் செய்தபடினால் அந்த பட்டினம் என்ன ஆயிட்டு? மறைந்திருக்கிறது. இப்ப நீங்களும் நானும் பாவத்துக்கள் இருந்தா என்ன செய்ய முடியாது? ஆமா, நாங்கள் மறைந்துதான் வாழ முற்படுவோம். நாங்கள் வெளியில வர முற்பட மாட்டோம். ஆகவே கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமா, அப்ப நீங்க யாரா? விளக்கு. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? எல்லாரும் யாவருக்கும் வெளிச்சம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சம். உங்களுக்குள்ள என்ன காணப்படல? கொஞ்சம் இருள் காணப்படக்கூடாது. இருள்னா என்னது? பிசாசுடைய தந்திரங்கள். யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம், யாரோட எதிர்த்து நிற்கலாம். இதுதான் அது இருள். ஆமே, அதனால்தான் சொல்றார், நீங்க இரவு வருவதற்கு முன்பதாக, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக என்ன செய்யணும்? உங்க பாவத்தெல்லாம் என்ன செஞ்சிடணும்? மன்னிச்சிடணும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா இரவு வந்து பயங்கரமானது. ராமி. ஆகவே ஆண்டவர் சொல்ற, வாசிங்க, தொடர்ந்து வாசி கொண்டு போவோம். எவ்விதமாக மனுஷர் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆண்டவர் சொல்லுகிற மலை பிரசங்கத்தில் சொல்ல, இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பாகவும் வெளிச்சமாகவும் பட்டினமாகவும் வேற என்னது? விளக்காகவும் இருந்தா ஜனங்கள் என்ன செய்வாங்க? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆமாவே இல்லையா? அப்ப தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய பிசாசானவன்
உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய கண்களையும் அவன் குருடாக்கி வைத்திருக்கிறபடியினாலே உங்கள் மூலமாக ஆமீன் ஆண்டவர் மகிமைப்பட முடியாதபடிக்கு நீங்கள் வியாதிகளிலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இப்படியான பாவங்களுக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக ஆமென் பிரகாசிக்க கடவுது. அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா எப்படி போறீங்க? எப்படி போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப நீங்க வெளிச்சமாய் போனா என்ன அர்த்தம்? என்னமா? கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறீர்கள். ஒரு ஆமீன். வெளிச்சம் என்னது? ஆமீன். ஆதியிலே என்னது? ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிற பொழுது சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ உருவாக்கவில்லை. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் அங்கே உண்டானது. ஆமீன். ஆகவே அங்கே பிதாவாகிய தேவனால் நாம என்னது? இந்த உலகத்தையும் கிரகங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு ஏதுவாக இருந்தது. ஆமீன் சொல்லுங்க. ஆகவே தான் யோவான் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே இங்கே அதை பிடித்து தெளிவாக யோவான் எழுதுகிறார். ஆகவே வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப வெளிச்சம் புறஜாதி மக்களுக்கு என்ன இருக்கணும்? உங்க வெளிச்சம், உங்களுக்கு கிறிஸ்துவின் அடையாளம் வெளிப்பட வேண்டும். ஆமென். கோபம், எரிச்சல், தவறான பாதைகள், தவறான வழிகள், தவறான சிந்தைகள் அதுவெல்லாம் என்னது? உங்களுக்குள் காணப்படக்கூடாது. நீங்கள் உப்பாகவும் வேற என்னது? வெளிச்சமாகவும் வேறது பட்டினமாகவும் வேற விளக்காகவும் இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எத்தனை கிரியைகள் இருக்கிறதுனால புறஜாதி ஜனங்கள் என்ன செய்வாங்க? தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். உங்களை கண்டவன் பாருங்க சொல்ற, என்னை கண்டவன் என் பிதாவை அப்படின்னு சொல்றாரு. இயேசு சொல்லுகிறார். ஆமீன். அதுதான் உங்ககிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம சொல்லுவோம், இப்ப நான் இயேசு சொல்றாரு, நீங்கள் என்ன உலகத்துக்கு எப்படி சொல்றாரு? இவ்வளவு நம்பிக்கையா சொல்லுகிறார். புரிகிறதா? நம்ம சொல்லுவோமா? மற்றவங்க நம்மளை விட கொஞ்சம் பெருசாயிட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியே யோசிப்போம்ல, வீடு வாங்கிட்டாங்க. வீடா? இப்ப நல்ல வசதியா இருக்கிறாங்க. வசதியா அப்படின்னு ஆமாவே இல்லையா? ஏசு சொல்லுகிறார், நீங்க ஏன் மாதிரி இருக்கிறீங்க? பிரசங்கம் பண்ணி முடிச்சு எல்லாம் ஒவ்வொன்று கேட்டுக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேற யார் மாதிரியே இல்லை, ஏன் மாதிரி இருக்கிறீங்க. அதை சொல்ற, நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு அடையாளமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமாவே இல்லையா? அது மாதிரி நீங்க என்ன செய்யணும்? மற்றவங்களை பார்த்து சொல்லணும். உங்களை ஆமா உங்க என்னை பார்த்தா மற்றவங்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? கருப்பா இருக்கிறீங்க. ஊருக்கு போயிட்டு வந்தீங்களோ? ஊரோட வெயிலாம் சில பேர் கேட்குற நேரமே நமக்கு எப்படி இருக்கும்? பத்திக்கிட்டு எறியிடமா, ஏன் மெலிச்சு போயிருக்கீங்க, ஏன் ஊத்தியா வந்து, ஏன் தலையை எப்படி சீட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு ஏன்னு கேட்டு ஒரு மாதிரி ஆயிரும். நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் நமக்கு கேட்ட கேள்வினால நமக்கு என்ன ஆயிரும்? வீட்டில் வந்து கண்ணாடி பார்க்குற வரைக்கும் நமக்கு என்ன இருக்காது? எங்களா கண்ணாடி கிடைக்கும், பார்க்கணும், என்ன மூச்சியும் அப்படி இருக்கு. இயேசு சொல்லுகிறார், நீங்க வெளிச்சமாக ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை. ஆமாவா இல்லையா? உங்களை உயர்வாய் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னது? உங்களை அவர் உயர்வாக எண்ணுகிறார். ஆமாவே இல்லையா? ஆகவே அங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் பார்த்து சொல்றாரு, ஐயா நீங்க தான் இனி என்னது? வெளிச்சமா இருக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னது? ஆமீனா அது கரண்ட் மாதிரி. ஆமாவே இல்லையா? இப்ப இந்த சூரியனுடைய வெளிச்சம் தான் என்ன செய்து சந்திரன் மேல் பட்டு அது பிரகாசமாக இருக்கு. ஆகவே சந்திரனுக்கு ஏற்ற ஒரு ஒளி இல்லை, ஆனால் அது என்ன செய்து சூரியனுடைய ஒளியினால அது என்னது? அது வெளிச்சமாக. அதுபோல உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறபடினாலே உங்களுக்கு இயற்கையாகவே ஒளி இல்லை, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒளியா இருக்கிறீங்க. முன்ன எப்படி இருந்தீங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அழகா சொல்றீங்க. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமா முன்ன ஏமாத்தான் இருந்தாங்க பாருங்க, என்ன அறிக்கை செய்யறாங்க சபையில, ஏமாதி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? அப்ப முன்ன நம்ம எப்படி இருந்தோம்? இருட்டுக்குள்ள கிடந்தோம், தடவிக்கிட்டு கிடந்தோம். ஆமாவா இல்லையா? இப்ப எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லு. என்ன அதுக்கு பிறகு என்ன வெளிச்சத்துக்குள்ள போய் கிடக்குறேன்? நான் வெளிச்சமா இருக்கிறேன், என் வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறது. அப்படி சொல்லணும். அப்பயும் ஒரு ஆளை சேர்த்துக்கிறோம். வாங்க சிஸ்டர் பேங்க் போயிட்டு வருவோம், வாங்க சிஸ்டர் கடைக்கு போயிட்டு வருவோம், அந்த மாதிரி வெளிச்சமாக இருக்கு. அப்படி அல்ல, நான் வெளிச்சமாக, நான் என் வீட்டுக்கு வெளிச்சம்.
என் குடும்பத்துக்கு வெளிச்சம், என் புருஷனுக்கு வெளிச்சம், என் மனைவிக்கு வெளிச்சம். ஏன் எனக்கிட்ட வெளிச்சம் என்கிற இயேசு என்கிற வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. நான் இடர மாட்டேன், நான் இருளுக்குள்ளே போக மாட்டேன். அப்ப அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யணும்? அது போகணும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த விசுவாசான இடர்களை கொண்டு வருவான், பழைய சிந்தையை கொண்டு வருவான், பழைய பாவத்தை கொண்டு வருவான். அதை மேற்கொள்றதுக்கு வேற ஒண்ணுமே செய்யணும். அது வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நம்ம தற்காத்துவாதுருவோம். ஆமாவே இல்லையா? இல்லை நீங்க போறீங்க ஒரு இடத்துக்குள்ள, எப்பயுமே போற வீட்டுக்குள்ள கூட கரண்ட் போனோன்னு என்ன செய்வீங்க? அந்த இடத்துல என்ன ஆயிடும்? பிளாங்க் ஆயிடும். ஆமாவே இல்லையா? உண்மையிலே கண், அதுதான் நான் சொன்னேன், கண் என்னது? கண் தெரியாது நமக்கு. இந்த வெளிச்சம் இருக்கனால தான் கண் தெரியுது. இருட்டுக்குள்ள நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. தெரியுதா? ஆமே. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமே, கண்ணு இருக்குதான், ஆனாலும் கண் என்னது? வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அது பார்க்க முடியும். ஆமே. வாசிங்க, ஜாலியா போயிட்டே இருக்கும். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போகிறேன்? பிரமாணமாக இருந்தால் நிறைவேற்றுவேன், தீர்க்க தரிசனமானாலும் என்ன செய்வேன்? அதை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அவருடைய தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றும்படி வந்தார். பிரமாணங்களையும் அவர் நிறைவேற்ற வந்தார். பிரமாணம், ஆமேன். பழைய ஏற்பாட்டின்படி ஒரு குஷ்டரோகி, ஆமேன், அவன் என்ன செய்ய வேண்டும்? பிரமாணத்தின்படி அவன் என்ன செய்ய வேண்டும்? நான் குஷ்டரோகி என்று கத்திக்கொண்டே போகணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது குஷ்டரோகியை பார்த்து என்ன சொன்னார்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்றாரு, நீ போயிட்டு மோசேயின் பிரமாணத்தின்படியாக நீ என்ன செய்யணும்? சொல்றாரு, கவனமாக இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, புதிய ஏற்பாடு வந்துட்டோம், பழைய ஏற்பாடு. அப்படி அல்ல, பழசும் புதுசும் நமக்கு தேவை. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம்.